துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, மகனே கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் வீரம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நம் நேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே
கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க பாடின மறைத்து ஒரு சில வசனங்கள்ப்பா, அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த டிவிக்கு முன்னாக அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும். நீங்க பேச போவதற்காக உமக்கு நன்றிப்பா. ஒரு நிமிஷம் போதும்பா, ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நிமிஷம் உமக்கு போதும், பேசுவதற்கு ஒரு நிமிஷம் உமக்கு போதும்பா. ஹல்லேலூயா. நீங்க பேசுங்கப்பா, உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவனுடைய வேதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எனக்கு பெருக்கத்தை குறித்து நாளையில் அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். பெருக்குன்னு சொல்லி எதை வச்சு நான் ரொம்ப யோசனை, எங்களை கிரேஸ் டிவி ஊழியத்தில் அலுவலகத்தை நாங்கள் கீழே கிரேஸ் டிவி வச்சுருந்தோம், மேலே வீடு இருந்துச்சு. அந்த வீட்டின் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். புது இடம் வாங்கணும். நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, அந்த ஸ்டுடியோ மாறி போகும்போது இங்கேருந்து சொந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் ஆண்டுடைய தீர்மானம் என்னென்னா, அங்கேருந்து கிளப்பி இவனை இன்னும் 2 வருஷம் இழுப்பான். இது குட்டி ஒரு சின்ன இடமா இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல 100 பேர் உட்காரலாம், கிட்டத்தட்ட 100 பேர் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். அங்கே நாங்கள் முதல்ல இருந்த ஸ்டுடியோவில் உள்ள 10 பேர் கூட உட்கார முடியாது. முன்ன பின்னே அலைஞ்சிட்டே இருப்போம், ரொம்ப இடுக்கமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே இந்த அவசரோட பேசுங்க, நாங்கள் சொந்த இடம் வாங்கி போகிற வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சரி 3 காரியத்தை செய்வார்ல ஜெபத்தில். ஒன்று ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, இல்லைன்னா லேட்டாக கொடுப்பாரு, இல்லைன்னா இன்னொன்று சொல்லிடுவார். ஆண்டவர் எங்கள் ஜெபத்துக்கு அந்த கிரேஸ் டிவி ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது நோன்னு சொன்னார். இந்த இடம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பேசி எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத அளவுக்கு எங்களுக்கு ஸ்டுடியோ காலி பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு நெருக்கம் வந்துச்சு. நெருக்கம் வரும்போது பல இடங்களை பார்க்கும்போது பெருக்கத்துக்காக ஆண்டவர் நெருக்கத்தை உண்டாக்குறான்னு சொல்லி நான் உண்மையாக உணர்ந்தேன். இந்த இடத்துல நிற்கும்போது இந்த ஸ்டுடியோ ஆண்டவர் அழகான ஒரு இடத்த, ஒரு அமைதியான இடத்துல 2 ஏசி தான் உள்ளே ஓடிட்டுருக்கு. ஒரு பெரிய இடம் 800-850 ஸ்கொயர் ஃபீட் இடம், சில்லுன்னு தான் இருக்கும். ஆண்டவர் பாத்தி கொடுத்துருக்கிறாரு, மேலே வீடு இருக்குது, சில்லுன்னு இருக்குது, பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நாங்கள் நாங்கள் முதல்ல இருந்த இடத்துல ஒரு சின்ன சவுண்ட் வந்தால் கூட பக்கத்தில் கேட்பாங்க, என்ன சவுண்டாக இருக்குன்னு கேட்போம். நாங்கள் அப்படியே மடக்கி சில பாஸ்டர்ஸ் வருவாங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் உடனே சவுண்டை குறைப்போம், வெளியே நின்று எட்டி பார்ப்பேன், ஏன்னா சத்தம் கேட்குதா, நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம எங்கள் வீடு தானே நாங்கள் பண்ணுவோம் சொன்னால் அது ஐக்கியம் கிடையாது. சுற்றி இருக்கிற 4 குடும்பத்தோடு யார் ஐக்கியமாக இருக்கிறாங்க உண்மையான கிறிஸ்தவங்க அவங்க தான். பக்கத்தில் இருக்கிற எதிர்க்க பக்கத்தில் சைடில் 4 குடும்பத்தை அவங்க சாட்சி சொல்லணும். அப்படி தான் அந்த இடத்துலேருந்து கடந்து வரும்போது கண்ணீரோடு எங்களை அனுப்புனாங்க. ஐயோ நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த நாசமாக போகிறோம், கத்திக்கிட்டே இருந்தால் போனால் பரவாயில்லன்னு சொல்லி யோசிப்பாங்களா. நாங்கள் கடந்து வரும்போது எல்லாரும் அழுதாங்க. அப்படி தான் அந்த 8 வருஷம் அந்த இடத்துல நாங்கள் சாட்சியாக ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த இடத்துலேருந்து வெளியே வரும்போது பெருக்கத்தை இங்கே நின்று ஒரு 7 மணிக்கு திருப்பி கடந்து ஒரு காலிலேருந்து இங்கே இருப்போம், திருப்பி 7 மணிக்கு இந்த இடத்துல ஜெபிக்கும் போது அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆண்டோடைய நாம மகிமைக்காக உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டோம். எனவே ஒரு நெருக்கன் வரும்போது பெருக்கத்துக்கு தான், பெருக்கம் தான். வாடகை தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம், அந்த வீடு. ஆனால் இன்னொரு இடத்த ஆண்டவர் காமிச்சு வாடகை வீட்டுக்கு தான் போயிருக்கிறோம். அந்த இடம் அழகான ஒரு அருமையான ஒரு இடத்த ஆண்டவர் அமைதியான இடத்துல ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர் உள்ள வீட்டை எங்களுக்கு காண்பித்தார். உண்மையாகவே 29 வீடு பார்த்தேன், 30வது வீடு ஆண்டவர் இதுதான்னார். அப்படி ஆண்டவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை நெருக்கப்படுத்தினார்னா அது பெருக்கத்துக்கு தான். அதான் ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை பெருக்கத்து நேரம் நடத்தின நான் இன்றைக்கு கிரேசியை பார்த்து கொண்டு இருக்கிற அவருடைய வாழ்க்கையிலையும் நான் பெருக்கத்தை தான் கட்டளையிட போகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. இது போதுன்னு யோசிக்கிறீங்களே இல்லை, ஆண்டவர் நம்மளை பெருகி 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 போகணும்னு சொல்லி நம்மளை பார்க்குற மக்கள் இவங்க இயேசு ஆராதிக்கிறாங்க, இவங்க பெருகி கொண்டே போகிறாங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்ல வைப்போம் உங்களால் முடியுமா? எவ்வளோ பேர் கடனில் நானும் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் பாத்திர காத்திருந்து ஜெபிக்காதனால பெருக்குன்னு சொல்லி கடன் வாங்கி பெருக்கணும்னு யோசிச்சு ஆண்டவர் பெருக்க வைத்தார்னா அது குறுகாது. ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிடும் போது ஒரு நாளும் அது குறுகாது. பாருங்களேன், குறுகவே குறுகாது. அதான் அது ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 9:7 அதிக வசனத்தை யாராவது வாசிக்க. ஏசாயா 9:7 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்.
ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்களேன், கடைசி வசனம், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவு கிடையாதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் முடிவே இருக்காது. இன்றைக்கு ஒரு நாள் சமாதானம், நாளைக்கு ஒரு நாள் சமாதானம் இல்லை. இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், மறுநாள் காலையில் சண்டை போடுறது, அப்படி இல்லை. அதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய வைராக்கியம் சொல்லிச்சான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கணுமா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய மகத்துவம், ஹல்லேலூயா, பெருக்கத்துக்கும் அது சமாதானத்துக்கும் முடிவில்லையா? சரி, கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு உங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு முடிவு கிடையாது, சமாதானத்துக்கு முடிவு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நாளும் முடிவு கிடையாது. பெருகி கொண்டே நீங்கள் இருக்குன்னு சொல்லி விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அப்படிதான் உங்களை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்தது போல உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம போதும் என்ற மனதே அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபிக்கும் போது ஆசை இல்லை. ஆண்டவர் சில இடத்துல போதும்னு சொல்கிறார், சில இடத்துல நீங்கள் கேட்ட அள்ளி கொடுக்குற ஆண்டவர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். பூமி தாங்க முடியாது, ஏன் கொஞ்சம் ஆசீர்வதிக்க கூடாது? ஆபிரகாம பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேறீங்க? பிரைஸ் இல்லை, போதும் ஆண்டவரே, இப்படி நான் பாவி ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்க ஆண்டவரே, அப்படி இருக்க ஆண்டவரே, இப்படி போதும் ஆண்டவரே, சின்ன வீடு போதும் ஆண்டவரே, ஒரு சின்ன கார் போதும் ஆண்டவரே. கேளுங்களேன், உங்க பெருக்க ஆண்டவர் உங்களை பெருக 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 ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். உங்க சமாதானத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும் தெரியுமா? அதில் அது மார்க் 11:23 வாசிங்களேன். மார்க் 11:23 மார்க் 11:23 வசனம். ஆமென், ஹல்லேலூயா. எவளாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெய்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அங்கே ஜெபிக்க சொல்ல ஆண்டவர். எவளாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி நீ ஜெபித்து அப்படின்னு சொல்லல. அங்கே என்ன சொல்றார் ஆண்டவர்? எல்லாவற்றையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இன்னும் உட்காந்து நம்ம ஆண்டவரை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க நடுவில் இன்னொரு வசனத்தை வாசிடலாம். யோவான் 14:12 வாசிங்களேன். இந்த வசனத்துக்கு அப்புறம் வருவோம். ஹல்லேலூயா. யோவான் 14:12 என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, மெய்யாகவே நான் பிதாவனத்தில் போகிறேன், என்னை விசுவாசித்தா போதும், நான் செய்த கிரியைகளையும் செய்வேன், அது மேலான கிரியைகளையும் செய்வேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை உட்காந்து இன்னும் கூட என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண, ஆண்டவரை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்க. ஓகே, ஜெபம் நல்லது. அவர் என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசித்தா போதுன்றார். பிரைஸ் இல்லைனா ஹல்லேலூயா. எப்போ நான் பிதாவனத்தில் போகிறேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், உனக்கு சிலுவையை தொங்கி சமாதானத்தை கொடுத்துட்டேன், என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்கள் சிந்தி நான் மீட்டு எடுத்துட்டேன். இன்னும் கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியே? நான் தான் எல்லா பவரும் கிட்ட கொடுத்துட்டேனே, எல்லா பவரும் கிட்ட கொடுத்துட்டேன். நீ கேட்டா நீ சொன்னா நடக்கும்பா. நான் மெய்யாகவே நான் சொல்கிறேன், நான் பிதாவனத்தில் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை ஜெபிக்கிறவன், என்கிட்ட ஜெபிக்கிறவன் சொல்ல, என்னை விசுவாசித்தா போதுன்றார். உட்காந்து என்கிட்ட நான் பவரா பாட்டானி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உங்கள் அப்பா உங்களுக்கு பவரா பாட்டானி கொடுத்துட்டார், லேண்டை வச்சுங்களேன். திருப்பி உங்கள் அப்பாட்ட போய் கேட்பீங்களா? அப்பா நீங்கள் சேல் பண்ணலாமா, இதை விற்கலாமா, இல்லை நான் எதனா டெவலப் பண்ணலாமா? உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ப்பா, இந்த லேண்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீ விற்றுக்கோ, வீடு கட்டிக்கோ, கம்பெனி கட்டிக்கோ, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்பா ஒரு பவரா பாட்டானி கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு திருப்பி அப்பாட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? நீ நல்ல புள்ள, நீங்கள் முன்னேறுவீங்க சொல்லி ஆண்டவர் எல்லா பவரையும் கொடுத்துட்டாரு. திருப்பி அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இந்த வீடு கிடைக்குமா, இந்த லேண்ட் எனக்கு கொடுப்பீங்களா, இல்லை வேற யாருக்குனா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்களா? உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்களே. அந்த பவரை வச்சுட்டு அந்த விற்பீங்களோ, இல்லை பாதி லேண்டை விற்றுட்டு பாதி லேண்டில் இப்படி பில்டிங் கட்டுவீங்களோ, என்ன வேணா நீங்கள் பண்ணிட்டு போகலாம். பவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஆண்டு சொல்கிறாரு, ஏசப்பா நான் மெய்யாகவே நான் போகிறேன், பிதாவனத்தில் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதுக்கு மேலான கிரியைகளையும் செய்வார். ரெட்டத்தனியான நான் 4 நாள் நாரி போன லாஸ்ட் நான் உயிரோடு எழுப்பினேன், ஆனால் 8 நாள் ஆனாலும் ஒன்றா எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம யாரும் அதை செய்யலை.
அப்பதான் இங்க சொல்றாரு, நீ ஜெபித்தால் மலையை பார்த்து பேசு, ஜெபி, அது பெயர்ந்து போகணும் வசனம் இல்லை. என்ன சொல்லு? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 11:22. எவளாகிலும் போட்டீங்களேன், எவளாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, ஜெபித்து இல்ல, சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், தான் சொன்னபடியே நடக்கும் சொல்லி நீ விசுவாசித்தால் போதும் சொல்றார். நீ நான் சொன்னபடியே ஜெபித்தபடியே நடக்குன்னு சொல்லி வசனம் இல்லை. அல்லேலூயா. நீ சொன்னபடியே நடக்குன்னு சொல்லி நீ விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார். ஐயா அம்மா சொல்றார், இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. மணி கிடைக்கல, ஜெபம் பண்ணிட்டீங்க, கண்ணீர் வடிச்சிட்டீங்க, இன்னைக்கு கேன்சர் வியாதியை பார்த்து பேசுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே அந்த கேன்சர் வாதை நீங்கணும் சொல்லி ஏசப்பட்ட போய் முறையிடுவதை கொஞ்சம் நிறுத்துங்க. இயேசு நாமத்தில் அதிகாரம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அவர் பவரா பாட்டானி கொடுத்துட்டாரு, வல்லமே கொடுத்துட்டாரு. நான் போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது இல்லை. ஆனால் நான் சொல்றேன், என்னை பண்ணாதீங்க, என்னை விசுவாசிங்க போதும். என்னை விசுவாசித்தால் போதும், நீ என்ன நினைக்கிற நடக்கும். அல்லேலூயா. என் கிரியைகளை செய்வேன். அவர் கிட்டத்தட்ட மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் பார்த்து அப்போஸ்தலர் பார்க்கும்போது அவர் இந்த 4 சுவிசேஷ பதில் ஒரு 40-41 அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதில் எங்கேயுமே மணிக்கணக்கில் நின்று ஆண்டவர் ஜெபிக்கல. காற்றையும் கடலையும் பார்த்து 2 வார்த்தை தான் சொன்னார். காற்றையும் கடலையும் பார்த்து 2 வார்த்தை, அமைதியிலாரு இறையாது, முடிஞ்சு போச்ச வேலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. இந்த மலையை பார்த்து ஆண்டவர் ஜெபிக்க சொல்லல, சொல்லுன்றாரு. பெயர்ந்து போகுன்னு சொல்லு. சொன்னபடியே நீ விசுவாசித்தனா, இருதயத்தில் விசுவாசித்தனா அது அப்படியே பெயர்ந்து போய் கடல்ல விழுமா. நம்ம என்ன பண்றோம்? மலை அடிவாரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. 4 பேர் அங்க பேதுரு யோவான் போறாங்க. ஐயா மறுதலிச்ச பேதுருயா, சத்தியம் பண்ணா சபிச்ச பேதுரு. அவனை கொண்டு ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறாரு. அங்க என்ன சொல்றாரு? ஏசப்பாட்ட ஜெபிக்கல, அங்க நின்று சப்பானியை பார்க்கறாரு பேதுரு. பார்த்து ஆண்டவரே, பேதுரு வாப்பா, யோவான் வாப்பா, நின்று கை கோர்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அக்கா நீங்க வாங்க ஒழுங்கா ஜெபிக்கலாம். கை கோர்த்து அவன் ஜெபிக்கல. அவன் தேவாலயத்தில் வாசல் உட்காந்துருக்கான், பிறவி சப்பாண்டி. அவன் சொல்றான், என்கிட்ட பொண்ணும் பொருள்லாம் கிடையாது, ஆனா என்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு, என்கிட்ட ஒரு பவரா பாட்டாண்டி இருக்கு, அதை நான் பயன்படுத்த போறேன். என்ன பயன்படுத்த போறேன்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட. அவர் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ள கடந்து போனானாம். அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்காரு, எனக்கும் தந்திருக்காரு, இங்கே வந்திருக்கிற அக்காமாருக்கும் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம பயன்படுத்தாதபடி இன்னும் ஜெபம் உட்காந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே இந்த சப்பாண்டிக்கு இறங்கும், ஆண்டவரே எழுந்து நடக்கணும், ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதி நீங்கணும். ஆண்டவரை ஜெபிக்கிறத விட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என் வல்லமையை நீ பயன்படுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், என்கிட்டே கேட்டுட்டு இருக்காத, எல்லா வல்லமையும் கொடுத்துருக்கிறேன், நீ பயன்படுத்து, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, நீ என் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வல்லமை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அரசியல் எடுத்துங்க, நம்ம சிஎம் உடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கும் மற்ற மினிஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. மற்ற மினிஸ்டர் இல்லை எது இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி யோசிப்பாங்க, ஆனால் இவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எதுக்கு யோசிக்கிறாங்க? சிஎம் உடைய பிள்ளை, சிஎம் உடைய மகன், 2வது அவர் ஒரு மினிஸ்டர். ஒரு சின்ன வயசுல அப்படி உயர்ந்த பதவியை அவங்க தகப்பனார் கொடுத்து வச்சிருக்காரு, அந்த கட்சி கொடுத்து வச்சிருக்குது. அப்போ அவருடைய அந்த பவரை பயன்படுத்துறாரு. அப்போ அவருடைய அந்த பவரை எங்கே போய் நின்னாலும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாலும் எல்லாம் நடக்குது. என்னன்னா சிஎம் உடைய மகன், மினிஸ்டர் அப்புறம் தான் சிஎம் உடைய மகன். நாளைக்கு சிஎம் கிட்ட சொல்லிட்டானா, அப்பாட்ட சொல்லிட்டானா மாறிடலாம். அது மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு எல்லா வல்லமையும் பவரையும் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஊருகா மாதிரி இயேசுவை தொட்டுக்கிறோம். நம்ம கிறிஸ்தவனாக தான் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 1/2 மணி நேரம் பைபிள் படிக்கணும், ஓகே முடிஞ்சு போய் திருப்பி போயிட்டு அதே பழைய குழி கதவை தடி, அதே புலம்பல் தான். என்ன நடக்குது? நடக்க மாறுது. 10 வருஷம் ஆச்சு குழந்தை கிடைக்கல என் மகளுக்கு, 10 வருஷம் ஆச்சு என் திருமணம் நடக்கல, இதே புலம்பல் தான். 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே சித்த பிரகாரம் செய்யும். அப்போ சொன்னார், ஏன்டா ஏன் சித்த பிரகாரம் செய்யும் ஜெபம் பண்ணு, இதுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஏன் சித்த பிரகாரம் உனக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், எங்கே லேண்ட் வாங்க எல்லாம் எனக்கு தெரியும். அது நீ செல்ல கேட்காத. ஏன் சித்த பிரகாரம் செய்யறதுக்கு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேள் தரேன். உனக்கு என்ன வேணும், என்ன செய்ய போகிறோம் அது எனக்கு தெரியும். அதை நான் எப்போ கொடுக்கணும் அதை கொடுப்பேன். நீ அதை கேட்காத. உனக்கு என்ன வேணும்? கார் வேணுமா, வீடு வேணுமா, லேண்ட் வேணுமா, ஸ்டுடியோ டெவலப், அது கேட்டு தரேன். எல்லாம் பண்ணிவிட்டு என் சித்த பிரகாரம் செய்ய சொல்கிறதுக்கு நீ அப்போவே முதல்ல ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்கலாமே.
ஆண்டவரே என் தேவையெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சித்த பிரகாரம் செய்யும், ஆமே. இதான் ஜெபம். ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. உன் சித்த பிரகாரம் செய்யுன்னு சொல்லிட்டு முடிக்காத. ஏன் சித்த பிரகாரம் செய்வதற்கு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ எதை அப்படி ஜெபம் பண்ணுற? மாற்றுன்றார் ஆண்டவர். அன்றைக்கு நான் மாற்றினேன். ஆண்டவரே எனக்கு இது தேவை இயேசு நாமத்தில். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு? நீ ஜெபிக்கிறத கொஞ்சம் அங்கே போய் நின்று கட்டளை கொடு. கேன்சர் வியாதி பற்றி கட்டளை கொடு. இயேசு நாமத்தில் இந்த கேன்சர் போகட்டும்னு சொல்லி கட்டளை கொடு. மாறும். பேதுரு கொடுக்கல வல்லமையே. அங்கே போய் ஜெபம் பண்ணலையே, என் மகன் ஜெபம் பண்ணல. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடந்து போயிட்டான்ல. அப்படி உனக்கு அந்த பவரை கொடுத்துருக்கேன், செய்ய. ஏன் தூங்கிட்டு இருக்கேன்? ஆண்டவர் தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார். கடந்த 6 மாதம் 35 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் ஆண்டோடு நடந்த காரியங்கள் இருந்தாலும் அழுத காரியங்கள் உண்டு. அழாதரா பாவி எப்போ வந்தாலும் என்கிட்ட, எனக்கு மனசு இல்லையா? கல்லான மனசா? நீ அழுதாதான் கொடுப்பனா? உங்கள் அப்பாட்ட போய் நீ அழுதான் வாங்குவேன். அழு மூஞ்சி சொல்ல மாட்டார் உங்கள் அப்பா. ஒன்று உங்ககிட்ட என்ன வேணும் கேளு, தரேன். சந்தோஷமாயிரு. உன் மனசு எவ்வளோ சந்தோஷமா, முகத்தை பார்த்து மக்கள் என்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போல அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை எனக்கு கற்பாரை போல மாற்றினேன். ஆமென். அப்படி நம்ம வாசிக்கிறோம் இசையால. அப்படி முகம் அப்படி இருக்கணுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழாத, தேவிக்காக அழாத, கேளு தரேன். கேட்டு தரம்பா. அப்படி கல் நெஞ்சு உள்ள ஆண்டவரா நான்? நீ அழுதுலேயே இருந்தால் தான் தருவேனா? எப்படி ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். எனவே இன்றைக்கு உங்கள் பெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் வீடு கட்டணும், பெருத்தமான ஆசீர்வாதத்தை தாங்க. எங்கள் பேங்க்கில் இருக்கிற காசு பார்த்துல ஆண்டவரே கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவரே எங்கள் தொழில் ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே குழந்தை பாக்கி இல்லைப்பா என் பிள்ளைக்கு, தாங்க. கேளுங்க. என் குடும்பம், என் சந்ததி பெருகணும். கேளுங்க, பெருக்கத்தை தருவார் ஆண்டவர். ஆண்டவரே சரீரத்தில் இருக்க பலவீனை நீங்கி நான் ஆண்டவரே குடும்பமாக ஆசீர்வாதமாக நாங்கள் பெருகணும். கேளுங்க, தருவார். அல்லேலூயா. அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. யோவான் 14:14 வாசிக்கிறோம், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றாரு. அவர் நாமத்தில் கேளுங்க. இன்றைக்கு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்க கேன்சர் வாதி பற்றி பேசுங்க, குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுங்க. இயேசு நாமத்தில் என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் முத்திரைக்கிறேன். ஆமென். குழந்தை பாக்கியம் தாங்க ஏசப்பா, குழந்தை பாக்கியம் தாங்க ஏசப்பான்னு சொல்லி விட்டுட்டு நீங்க பேசுங்க. இயேசு நாமத்தில் இந்த மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். நீங்க உங்க நாமத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டாரு. கேளுங்க, சொல்லுங்க, மலையை பார்த்து பேசுங்க. உங்க முன்னாடி இருக்கிற மலை போல இருக்கிற கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் பேச சொல்றாரு. உட்காந்து கண்ணீர் வெடிச்சு ஜெபிக்க சொல்லல, பேசுன்றார் ஆண்டவர். எங்கேயுமே பாருங்களேன், நீ விசுவாசிக்கிறாயா கேட்பார் ஆண்டவர். நீ ஜெபிக்கிறாயா எங்கன்னா கேட்டிருக்காரு ஆண்டவர். நீ விசுவாசிக்கிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? எனக்கு சித்தம் உண்டுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்றாரு. எவ்வளோ ஆண்டவர் பாருங்க. 40 அற்புதத்திலையும் ஆண்டவர் அப்படிதான் ஜெபிக்கல. அந்த பாடையை தொட்டார், வாலிபம் பிழைச்சான். எங்க போனாலும் ஆண்டவர் லாசரு வெளியே வா, முடிஞ்சு போச்சு கதை. அங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? கட்டாயம் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. லாசரு வெளியே வா, அதுதான் சொல்லிட்டாரு. நான் செஞ்சேன்ல, நான் 10 பேரை கூப்பிட்டாங்க. லாசரு கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணலப்பா. அவர் எக்ஸாம் தான் வச்சிருக்காரு. யோவான் கடைசி அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, யோவான் எழுதுவாரு, இவர் செய்த அற்புதத்தை, இயேசுப்பா செய்த அற்புதத்தை எழுதினாலாம் புத்தகம் உலகம் கொள்ளாதான். உலகம் கொள்ளாத அளவுக்கு புத்தகத்தில் எழுதுனா உலகம் கொள்ளாத அளவுக்கு அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். ஆனால் நம்ம வேதத்தில் 4 அதிகாரத்து சுவிசேஷ பகுதியில் சில அற்புதங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அவர் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அச்சவம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேக நம்ம குடும்பத்திலே சில காரியங்கள் இருக்கு. என் மகன் மாறுவானா, இது மாறுவானா, என் மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அநேகர் யோசிச்சுட்டு இருக்கீங்களே. இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, மாறலன்னு எனக்கு கேளுங்க. விசுவாசோடு ஜெபிக்கணும். அதான் சொல்றாருல, நான் சொன்னபடியே நடக்குன்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசித்தால் நடக்கும். உன்னை ஜெபிக்க சொல்ல ஆண்டவர். விசுவாசி. அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கல்ல, நீ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் நானும். எனக்கு இந்த அறிவு 6 மாசமா தான் வந்துச்சு. நம்ம நீதிமான்களாக தான் இருக்கிறோம், பாவிகள் கிடையாது. இயேசு நாமத்தில் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு சிலுவையில். எல்லா சமாதானத்தையும் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமாதானத்தை நம்மளுக்காக சம்பாதித்து வைத்து போய்விட்டார். எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பெருக்கமான ஆசீர்வாதம். என் குடும்பத்தில் என் மகன் எப்படி இருக்கா, என் மகன் எப்படி இருக்கான், ஏன் மாறுமா என் குடும்பம்,
இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு மாறும், நாளைக்கு இல்லை, இன்றைக்கு மாறும். உங்கள் மகனை குறித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மகன் வந்து சொல்லுவான், அப்பா சாரிம்மா, என் குடும்பத்தை நான் நாசம் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படியலம்மா, இன்றைக்கு நான் மனம் மாறுறேம்மா. ஒரு சவுளை பவுலாக்குன ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா? நீ விசுவாசிக்கலே இல்லைம்மா, எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மகளுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கி இந்த மாதத்தில் இன்றைக்கு கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்களே, தந்துடுவார் ஆண்டவர். என் கடன் ஆசீர்வதிக்கப்படும், என் கடன் தீரும். 50 லட்சம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, தெரியாது தான், முடிஞ்சு போச்சு கதை. எனக்கு ஆண்டவர் அப்படி தான் மாற்றத்தை கொடுத்துருக்குறார். இத்தனை நாள் புலம்பிட்டு தான் இருந்தேன். மாறு வார்த்தை, நாக்கு இல்லாத நரம்பு இல்லாத நாக்கில் சொன்னால் நடக்கும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நாக்கில் தான் அதிகாரம் வச்சுருக்காரு. எனக்கு நான் செத்துருவோம் போல இருக்குன்னா செத்துருவோம். கேன்சர் வியாதியாக இருக்குமோ அப்படின்னா கேன்சர் வியாதி தான் வரும். இல்லை, நல்லா இருப்பேன், குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தின் பிரகாரம் நாளில் பெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏசியா இன்னொரு வாட்டி அந்த வசனம் முடிக்கிறோம். ஏசியா 9:7 திருப்பி ஒரு 7 வசனம் அந்த வாசிக்கிறோம், இப்போ முடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவே கிடையாதா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முடிவு கிடையாது. பெருக்கம் வருமா, சமாதானத்துக்கு முடிவு கிடையாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வயிறாக்கி இது செய்யுமா, ஆண்டவர் செய்ய போகிறாரா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா மலையை பார்த்து எவளாகிலும் நீங்கள் மலையை பார்த்து பேசி சொன்னபடியே நடக்குன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு, அவருடைய சமாதானத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் முடிவே கிடையாது. பெருக்கமாக ஒரு ஆசீர்வாதத்தை தருவா. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கப்பட்டிருக்கீங்களா, நொறுக்கப்பட்டிருக்கீங்களா, ஒரு பெருக்கத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போக போகிறீங்க. கிரேஸ் ஊழியத்துக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க, கொடுங்க. இந்த டிவி பார்த்து கொண்டு இருக்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ மாறப்போகுது பாருங்களேன். 2 நிமிஷம் செபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் பெருக்கத்துக்கு நேராக நடத்துகிறாரு. நீங்கள் நீங்கள் பெருகி போவீங்க, ஆயிரமாக பெருகுவீங்க. உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும் பாருங்களேன். பெருக்கத்துக்கு அளவு இல்லைன்னு சொல்லி கத்ததனமாக சொல்லியிருக்கிறார். நானாக சொன்னேன் இல்லை, சமாதானத்துக்கு அளவே இல்லை, முடிவே கிடையாதா? உங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் வீட்டில் சமாதானம் இல்லைல்ல, கணவன் மனைவிக்கான ஜெபம் பண்ணி சண்டை போட்டிருக்கீங்களே, அதுக்கு முடிவு இல்லைன்னு சொல்லி கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெருக்கத்துக்கு முடிவு கிடையாதா? சமாதானத்துக்கு முடிவு கிடையாதா? ஆசீர்வாதத்துக்கு முடிவு கிடையாதா? ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஆண்டவர் மத்தியில் வந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கா பேச சொல்லி இன்றைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன், மாற்றுவார் ஆண்டவர். மாறுவானா? எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என் பையன் போயிட்டான், மாறுவானா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்கள் இருதயத்தின் நினைவில் கண்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால் மாற்ற முடியாத, என்னால் செய்ய முடியாத காரியம் உண்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கு மாற்றத்தை உண்டாக்க அவரால் கூடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, வாழ்ந்துருப்பீங்க, பெருகி இருப்பீங்க, கடன் மாறும், தொழில் மாறும், தொழில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஊழியத்தில் மத்தியில் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவா. உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க, கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பெருக்கத்துக்கு முடிவு கிடையாது, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவு கிடையாது, சமாதானத்துக்கு முடிவு கிடையாது. ஐயா, தம்பி, தங்கச்சி, அங்கிள், ஆன்டி, தம்பி, ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே அப்பா கட்டளை கொடுங்க. உங்கள் வியாதியை பார்த்து சொல்லி கட்டளை கொடுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் வியாதியை முறியடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் மகனை மாற்றுகிறேன். ஏசப்பாட்டை இப்போ செபிக்காதீங்க, நீங்கள் கட்டளை கொடுங்க. வல்லமையை கொடுத்துருக்கிற ஆண்டவர் பிதா அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யா நான் சொல்கிறேன், பிதாவத்தில் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வோம். ஆண்டவர் இயேசுங்க இருந்தால் அவங்க மகன் மாறுவான் இல்லை, ஆண்டவர் இயேசு இருந்தால் அவங்க பெருக்கம் வரும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அதை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், அவருடைய நாமத்தில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அவருடைய நாமத்தில் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ இன்றைக்கு அப்படியே அது முத்தரிக்கப்படும். அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன், என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க பிள்ளைகளை சொல்லி கட்டளை கொடுங்க, பார்க்கலாம். அவருடைய பிள்ளைகள், நீங்க நீதிமான்கள் பார்த்துங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் மறுரூபமாக அன்றைக்கு என்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்களா, அன்றைக்கே நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க. பாவின்னு உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காதீங்க, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க முகம் பிரகாசிக்கணும், உங்க முகம் பிரகாசிக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தத்துவத்துக்கும் அவருடைய ஆளுகைக்கு அவருடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவு கிடையாது, சமாதானத்துக்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து அதிகாரத்தோடு நீங்க கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறீங்க, பேசுறீங்க, பார்த்துங்க, பேசுங்களேன். இப்போ நான் உங்களை ஜெபிக்க சொல்ல பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்துட்டாரு, அபிஷேகித்திருக்காரு, அந்நிய பாஷையில நிரப்பி இருக்கிறாரு. அந்த வல்லமையோடு எதெல்லாம் நீங்க சொல்லி நாளில் பேசுறீங்களோ அப்படியே நடக்குன்னு சொல்லி இதயத்தில் விசுவாசிங்களா, ஹல்லேலூயா. போர்ல தண்ணி வரலையா, பேசுங்க, வரும் பாருங்க. இப்போ கேன்சர் வியாதியா, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதிகளை, இந்த கிருமிகளை இந்த சரீரத்தில் நான் அப்புறப்படுத்துகிறேன்.
ஆண்டவரே நீ அப்புறப்படுத்தும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. நீங்க அவருடைய வல்லமை பெற்றிருக்கிறதுனால, இயேசு ஆண்டவர் கூட இருக்கிறதுனால, அவருடைய வல்லமையோடு அன்று பேதுரு சொன்னது போல நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட, எழுந்து நட. அங்க நின்று ஜெபிக்கல, பேதுரு ஜெபிக்கல, இயேசுவே இந்த சப்பானை எழுந்து நடக்க உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கல. அவன் பேசுகிறான். பிரைஸ் தி லார்ட். பேசுகிறதுக்கும் ஜெபிப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஜெபிக்க வேணாம் சொல்லல, வேதத்தை வாசிக்க வேணாம் சொல்லல. அது தனிப்பட்ட விதத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கல ஆண்டவர் பாதத்தில். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம வெளியே செல்லும் போது ஆண்டவர் இயேசு உங்களை நம்பி இருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை இருக்கிறார், பவரா பாட்டாணி கொடுத்திருக்கிற கையில் அந்த வல்லமையை கொடுத்துட்டாரு. நீங்க பயன்படுத்த வேண்டியது அவங்க கடமை. பார்த்துங்க, பயன்படுத்துங்களா. இன்றிலிருந்து திருச்சபை போறீங்களா, ஏதோ வியாதிப்பட்டிருக்கலாம், 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. மணிக்கணக்கில் இல்லை, வசனத்தை சொல்லி சொல்லி இல்லை, விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் வியாதி நிர்மூலமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மாறும், மாறும். என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாத்திரன்னு சொல்லுங்க, மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க எங்க போய் ஜெபம் பண்ணாலும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நேசிக்க நல்ல ஆண்டவரே, நாளில் எங்கள் ஜெபத்தை எங்கள் காலை தூங்கி மட்டும் எங்களோடு இணைந்து ஆண்டவரே எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கீங்க. இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. பெருக்கத்தை குறித்து பேசுனீங்க. பெருக்கம் எங்கள் கையில் தான் இருக்குது. உலகத்தில் பெருக்கம் வராது. நாங்கள் ஜெபித்தோம்னா, நாங்கள் ஒப்பு கொடுத்தோம்னா, பேசணும்னா பெருக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எங்களோடு கூட பேசுகிறீங்க. எங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்கீங்க, அபிஷேகத்திருக்கீங்க. எங்களுக்கு வல்லமையோடு அநேக அற்புதங்களை எங்கள் குடும்பத்திலும் சரி, எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலும் சரி, எங்கள் திருச்சபையிலும் சரி, எங்களை கூட நீங்கள் செய்ய போகிறீங்க. அன்று அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த கிறிஸ்து முன்பாக அமர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி. நல்லா இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கிறிஸ்து ஊழியத்தை தாங்குறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பங்களையும் நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்லா இருக்கட்டும்ப்பா, வாழ்ந்திருக்கட்டும். மத்தியில் வந்து ஜெபத்தை நடத்தி கொடுத்து அக்கமார்களுக்காக, அண்ணன் சுதாகர் அண்ணனுக்காக, கீபோர்டு, கேமரா, அப்படின் குடும்பம் எல்லாருக்காக நன்றி. நாங்கள் இப்படி ஸ்டுடியோவில் உட்காந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்துட்டீங்க. அதற்காக சோத்திரம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை 4ஆம் தேதி நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் எங்கள் ஆண்டவர் அந்த அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த விதத்தில் பங்கம் விளைவிக்காத ஒரு ஆட்சி கட்டளையிட போகிறீங்க. அதற்காக சோத்திரம். பெரிய காரியங்களை மகிமையான காரியங்களை செய்யும். உன்னை நாம மகிமைப்படட்டும். அடுத்த வாரம் இதே நேரத்தில் இருந்து கூடி ஜெபிக்க நேரம் மட்டும் உன்னை கரம் இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த ஸ்டுடியோக்குள்ள இருந்து நாளையில் இப்போ ஜெபித்தாங்களோ அத்தனை பேரும் நீ ஆசீர்வாதத்தை அனுப்பும். அதே மாதிரி இந்த கிரேசி முன்பாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வாதத்தை அனுப்பு. என்ன தேவையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கண்ணீரை துடைத்து இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வாதத்தை அனுப்புகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். எங்களை பார்க்கிற மக்கள் உண்மை காண எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து கனப்படுத்துங்க. நீங்கள் செய்யப்போருக்க நன்றி. அடுத்த வாரம் ப்ளீஸ்ப்பா ஒரு 30 பேர் இங்கே கூடி வரணும். அதற்கு இயேசுவின் நாமத்தில் தடைகளை நீக்கி போட்டு 30 பேரை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறேன். நீ கொண்டு வந்து விட்டதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் மனைவி கூட இன்றும் என்றும் சதா கலந்தங்கி இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.